வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. பார்வதி கமருதீன் எல்லை மீறி போயிட்டாங்க. இப்போ இதுக்கு விஜய் சேதுபதி வார்னிங் கொடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் அவங்க ஒரு தனியாக குறும்படம் போட்டிருக்கிறாங்க பார்வதிக்கு. இதில் பார்வதியுடைய என்ட்ரன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா சொல்லியிருப்பாங்க, இங்கே நாங்கள் மரபு ரீதியாக கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் உடைச்சிட்டு வா அப்படின்னு தான் அவள் சொல்லுவாள். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக தான் அவளை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. எந்த காடு தனியாக போதோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருப்பார். இந்த அக்னி குஞ்ச உள்ளே அனுப்புகிறோம், உள்ளே பல இது மாதிரி இருக்கிறாங்க, எரியட்டும் பத்து எரியட்டும் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே வேற விஷயந்தான் பத்து எரியுது. இங்கே ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நேற்று கூட அது டிஸ்கஷனுக்கு வந்தது. சாண்ட்ராவோட பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதியும் சொன்னாங்கல்ல, அவன் இப்படி அப்படின்னும் போது புரியுது. ஆரம்பத்தில் இந்த ஜெயிலில் ஒன்றா போட்டாங்க, அப்போ இவங்க ஏன் ஒன்றானாங்க தெரியுமா? இந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணுன்றாங்கல்ல, இந்த பாரதி கண்ட புதுமை பெண் எப்போ கமருதனோட மிங்கிள் ஆகுறாங்கன்னா ஆரம்பத்தில் சுபிக்ஷா பற்றி, அப்போ அவர் டீலக்ஸில் இருக்கிறாரு, சுபிக்ஷா டீலக்ஸில் இருக்கிறாங்க. இவங்க தனியாக கூப்பிட்டு விக்ரம் ஒரு கமருதனை அங்கே இருக்கிறவங்கள பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்பா அப்சரா கிட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்கே சுபிக்ஷா இருக்கார்ல அவளை பற்றி சொல்லு அப்படின் போது அப்போ இவர் வாந்தி எடுக்கிறாரு. இவருடைய தாட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும், எவ்வளோ கேவலமாக இருக்கும். ஸோ அதில் தான் ஒன்று அதை ரொம்ப அப்சர்வ் பண்ணி அறிவார்ந்து யோசிச்சதா அவர் சொல்கிறாரு. மீனவ பொண்ணு, மீனவ சமுதாயம்ங்கிறா, ஆனால் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கா, நான் மைன்யூட்டாக கவனிப்பேன், மாடர்னாக காஸ்டியூம் போட்டிருக்கிறா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறா, தமிழ் லிட்ரேச்சர் தானே படிச்சிருக்கணும், அதுதானே கரெக்டாக இருந்திருக்கும், இப்படியெல்லாம் சொல்ல சொல்ல வாவ் சூப்பரா, வாடா 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 அப்படின்லாம் பேச வச்சாங்க. ஒரு இந்த புதுமை பெண் அப்படிங்கிறது, இந்த புரட்சி பெண் அப்படிங்கிறது, ப்ரொக்ரெசிவ் தாட் அப்படிங்கிறது சுத்தமாக அங்கேயே அவுட்டு. இவங்களால சொல்ல முடியாதெல்லாம் அவனை வச்சு சொல்ல வச்சாங்க. ஸோ அப்படி தான் சிங்க் ஆனாங்க ரெண்டு பேருமே. இவங்க வெளில ஒரு மாஸ்க் போட்டிருக்கிறாங்க, ஒரிஜினலாக இவங்க யார் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி கமருதீன் இருந்தா அப்படி. அதனால அங்கே ஜாயிண்ட் அடித்தாங்க. அடுத்து அப்படியே ட்ராவல் பண்ணாங்க. அவர் ஹார்னி அப்படின்லாம் கையில் எழுதி காட்டினார். ஜெயிலுக்கு போட்டாங்க, ஜெயிலில் ரெண்டு பேரும் ஒன்றா போட்டாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வெளியே அன்வான்டாக டச் பண்ணுறானே, அதெல்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு திவாகரோட கேஸ் எழுதினாங்க. திவாகர் பப்ளிக்கில் அதை போட்டு உடைக்க, அதுக்கப்புறம் கமருதீன் வெர்சஸ் பார்வதி சண்டை, பாட்டில் தூக்கி அடித்தாங்க, தனியாக போய் அழுதாங்க. இதெல்லாம் பார்த்தோம். வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டபுள் கேம் ஆடுற மாதிரி இருக்குது. நேற்று சாண்ட்ரா கூட சொன்னாங்கல்ல, நீ அவங்ககிட்ட நல்லா பேசுகிற, இந்த பக்கம் அவன் தப்பாக தொட்டான் அப்படிங்கிற, அன்வான்ட் டச்சுங்கிற, இது டபுள் கேம் ஆடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் போயிட்டு சாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணாங்க. இது அப்படியே அந்த ட்ராவல் பகல் நைட்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஊட்டிகிட்டு இருந்தாங்க. வீடியோ பைக்கில் ஃப்ரெண்டு அவங்க பேசியிருந்தாங்க, அவங்களும் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வேணாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க, ஜோனுக்கு போனாங்க. மறுநாள் காலைல கேம் ஃபோக்கஸ் பண்ணலாம், நமக்குள்ளே என்ன உறவு, இந்த உறவெல்லாம் வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நைட்டானா போயிடுவார் அவர். டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா வார்டனாக இருக்கிறாங்க இவங்க, அவர் ஸ்டூடெண்ட்டு, இது மாதிரிலாம் பண்ணலாமா, ஆனால் அப்பயும் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் கால் அமைக்க விடுறது, கேட்டால் ஃபஸ்ட் எய்டு கால் அமைக்க விடுறத இது டாக்டராக போகிற ஸ்டூடெண்ட் இல்லை, அதனால் இப்போயே மருத்துவம் பார்க்குறான், மருத்துவம் முத்தம் பார்த்தல, இது மருத்துவம் கால் அமைக்கிறது மருத்துவமா, இதெல்லாம் பார்த்தாரு அப்படின்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்களா. அப்படியே அது வளர்ந்து இங்கே மாட்டுது. இங்கே ஆக்டிவிட்டி ரூமில் லிப்ஸ்டிக் கரையெல்லாம் கூட அதுக்கப்புறமா அதை பற்றியும் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் நிறைய இது ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு இவங்க சொல்ல, நீ கேம் ஸ்ட்ரெஸ்ஸை தானே சொல்கிற, இந்த இடத்த தானே சொல்கிற அப்படின்லாம் அவர் உருட்டினார். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது பாத்ரூம் ஏரியாவில் நடந்துச்சுன்னு பார்த்தோம். சாண்ட்ரா வெளியே போயிடுறாங்க, இவங்க உள்ளே கத்துனதை கேட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க கார்னர் கார்ட் ப்ளே பண்ணுறாங்க. அப்போ நம்ம எல்லாம் வெளியே போயிடுவோம், என்ன பண்ணுறாங்க பார்ப்போன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெளியே போனால் இது இவங்க ரெண்டு பேருக்கு வசதியாக போச்சு. ஸோ ரெண்டு பேரும் பாத்ரூமில் ஏரியாவில் போயிட்டு அதெல்லாம் பண்ண, பாத்ரூம்குள்ளே நாயை கொலைக்க விட்டார் நைட்டில் பிக் பாஸ் முதல் தடவையாக. இது இப்போவும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த உருட்டுகள்லாம் உருட்டலாம். அதுக்கப்புறமா தான் நைட்டு அங்கே அழுகுறாங்களே, என்னால் இந்த என்விரான்மெண்ட்டில் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ், கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. எதுக்கு, ஏன் அப்படி சொல்லணும்? பார்வதி நார்மலாகவே எப்படி கத்துவாங்க, எப்படி பேசுவாங்க, அங்கே நாய் கொலைக்குது நைட்டில் புதுசாக அப்படின்னா சைலண்ட்டாக கமுக்கமாக வெளியே துணி காய போகிற மாதிரி போட்ட நைட்டில் அப்படியே உள்ளே போகிறாங்கன்னா, பார்வதி எப்பயாவது அப்படி போயிருக்கிறாங்களா? புதுசாக ஒரு சம்பவம் நடக்கும்போது இப்படி தான் பார்வதி போவாங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களே ரெண்டு பேரும் மறுபடியும் பேசியிருக்கிறாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க.
புதுசாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்காக நிற்கிறேன், என்ன அடித்தா கூட பரவாயில்ல அப்படின்லாம் கூட அவர் சொன்னார்ல. அடுத்த நாளே வந்து இது பாரு காதல் வலையில் விழ வச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லாத, நீ தான் எக்ஸ்பிரஸ் பண்ண, உனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது, 2 பேரும் வந்து பேசணும், அவ்வளோதான், நீ தான் எக்ஸ்பிரஸ் பண்ண ஃபஸ்ட்டு, நான்லாம் காதல் வலையெல்லாம் விழ வைக்கல, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அந்தர்பட்டு அடிக்க அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. யார் என்ன சொல்லணுன்னே தெரியலையே, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவன் சொல்லிட்டு போகிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டு மாறக்கூடியவர் அவர். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது வந்து உண்மை, அது கேம் கிடையாது அப்படின்லாம் சொன்னவன் அடுத்த நாளே நிற்கலை கூட. இப்போ அம்மா வந்து வராங்க, இந்த 24 hours யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கு, இந்த ஜெயிச்ச டீமுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. எப்படி பண்ணுவார்? சிவானி அவங்க அம்மா வந்து சீசன் 4 சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த அளவுக்கெல்லாம் கூட நடக்கலை. இப்போ பாத்ரூம் வரையும் போயிடுச்சு. இப்போ அம்மா வராங்க, 24 மணி நேரம் இருக்கணும்னா ஒத்துப்பாரா கமருதன்? கமருதனுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே அல்லு இருக்குல்ல, வந்து 3 மணி நேரம் நார்மலாக எல்லா ஃபேமிலியும் இருப்பாங்க. அந்த 3 மணி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரில. இதில் வேற 24 மணி நேரம் வச்சு நீ கடைசியே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கோத்து விட்டுருவேன், நான் மாட்டின்னு முடிக்கணுமா அப்படின்லாம் வேற சொன்னார் இல்லை. ஸோ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சப்போர்ட் பண்ணல கமருதன். அவர் வேற ஒரு கேம் ஆடினார்ல, அங்கே கரெக்டாக கைவிட்டாரா, எஸ்கேப் ஆயிட்டாரா. ஸோ இதில் இந்த பாரதி கண்ட புதுமை பெண் ஒரு பக்கம் அரோராவை பார்த்து இங்கே ஆபாச குறியீடு, டைல்ஸ் அடுக்கிறத பார்த்து ஆபாச குறியீடுன்னாங்க. இன்னொரு பக்கம் இந்த வேலை பண்ணிவிட்டு ஏற்கனவே ஆக்டிவிட்டி ஏரியாவில் பண்ணதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் தான் வெளியே வர்றாங்க கமருதன் பார்வதின்னு. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு. இன்ஃபேக்ட் சபரி வந்து போன வாரம் சொல்லிட்டாரு, அவங்க 2 பேரும் பிக் பாஸ் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் 2 பேரும் வந்தாங்க, லேட்டாக வந்தாங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோ நாங்கள் பதறிட்டோம் அப்படின்லாம் அவர் சொன்னார். ஆனாலும் விஜய்ஸ் அதை கேட்கல. ஒரே ஒரு இடத்துல இன்டெரக்டாக கேட்டார். ஆனால் அது காரணம் அவங்க தான் வாயை விட்டாங்க. இங்கே வந்து அந்த வேலை நாங்கள் நிறைய வேலை செஞ்சு சார், அது கேமராவில் எப்படி பதிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச வர, கேமராவுக்கு மறைஞ்சு என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் க்ரௌடு கத்துது. ஏன்னா க்ரௌடுக்கு தெரியுமே என்ன அப்படின்னு. உடனே விஜய் நான் அதை மீன் பண்ணல, நான் அப்படின்லாம் சொல்ல வரல, இல்லை அவங்க சொன்னதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரா. ஸோ இந்த முறை பாத்ரூம் வரையும் போயிட்டாங்க. பிக் பாஸ் சர்க்குலர் அனுப்பி இனிமேல் யாரும் வெளியே படுக்காதீங்கடா, லகடா பாண்டிங்களா எல்லாம் உள்ள படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலரே அனுப்பியிருக்கிறாரு. எதுக்குன்னா இவங்க எல்லை மீறுறாங்க அப்படின்னு. இப்போ கமருதன் வந்து கேப்டன் ஆகிட்டாரு, அவர் தானே கேப்டன் ஆனார், அவர் தானே கண்டஸ்டன்ட்டு. இவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பிரஜன் சாண்ட்ரா மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அவங்க வந்தாங்க, அவங்கள வந்து ஒன்றா கேம் ஆடுறாங்க, எமோஷனல் சப்போர்ட்டுன்னு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களே இதெல்லாம் பண்ணலையே. இப்போ வந்து பிரஜன் இருந்து அவர் கேப்டன் ஆக்கி சாண்ட்ரா போய் அங்கே பெட்ரூமில் படுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க போய் அவர் பெட்டில் படுத்துக்கிறது, அவர் வந்து இங்கே சமாதானப்படுத்துறது, அங்கே மறுபடியும் அழுது ஃபீல் பண்ணுறது அப்பப்போ வருது. அம்மா என்ன நினைப்பாங்க தெரியலையே, அம்மாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த கேமில் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் ஆதிரியும் இதே சொல்ல, கன்னியக்கா கூட அங்கே சொல்லிட்டு இருந்தாங்களே, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து அம்மாவுக்கிட்ட கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணோமா அப்படின்லாம். நேற்று வரை என்ன பண்ண நான் பார்த்து தானே இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அக்கா இன்னும் சொல்ல வர, அதுக்குள்ளே அந்த விக்ரம் நீ உன் பேர் கெட்டுறோமா, நீ வாயை மூடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூட வச்சுட்டாரு. இல்லைனா அக்காவும் இன்னும் நிறைய உளறி இருப்பாங்க, உண்மைகளை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. அந்த 24 hours எந்த ஃபேமிலி இருக்கிறது அப்படிங்கிறது அந்த தொடப்பக்குச்சி வச்செல்லாம் முடிவு பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி இருக்குல்ல. புதுமை பெண் அப்படின்லாம் பில்டப் பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு ஆள் இங்கே பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி ப்ரொக்ரெசிவ் தாட்டில் பார்க்குறது, எப்படி பார்க்க முடியும்? அடல்ட்ஸ் 2 பேரும் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே இப்படி தெரிஞ்சே பண்ணும்போது என்ன சொல்ல முடியும்? பிக் பாஸ் சீசனில் இதுவரை பார்க்காத ஒரு புதுமையை படைச்சிருக்கிறாங்க இந்த புதுமை பெண். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி குறும்படை போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வார்னிங் கொடுக்கலன்னா இப்போ தனி ரூமு, அந்த ரூம்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் பாத்ரூம்லேருந்து இப்போ பெட்ரூமாகவே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இன்டெரக்டாவது வார்னிங் கொடுங்க சார். ஸோ கேமில் ஃபோக்கஸ் பண்ணலான்னாங்களே, அதெல்லாம் உருட்டு. மறுபடியும் மறுநாள் கேமில் ஃபோக்கஸ் பண்ணலான்னாங்களே, இது டெய்லி பேசுகிறது தான். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா விஜேஎஸ் வைக்கணும். இன்டெரக்டாவது கொஞ்சம் வார்ன் பண்ணலாம். இல்லைனா அவங்க வீட்டிலேருந்து வந்து சம்பவம் பண்ணால் தான் உண்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நிச்சயமாக அடுத்த வாரம் வரப்போகிறாங்கல்ல, என்ன பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.